சார் இது என்னது சார்? இருசக்கர வாகனத்துல உணவகத்துக்கு செல்லும் பொழுது காட்டுப்பன்னியோட தீவிர அட்டாக்கால நிலை தடுமாறி கீழே விழுந்து மூளையில் அடிபட்டது. நாங்கள் அரசு மருத்துவமனையான காட்டுப்பரம்பக்குடியில் முதலுதவிக்காக நாங்கள் வந்து போனோம். அங்கே வந்து ஸ்கேன், அதாவது எம்ஆர்ஐ ஸ்கேன் இல்லாதனால நாங்கள் வந்து ராம்நாடு அரசு மருத்துவமனைக்கு போங்கன்னு சொல்லி எங்களுக்கு அனுமதி கொடுத்தாங்க. நாங்கள் அதோட வந்து அரசு மருத்துவமனைக்கு வந்து கேட்டால் உடனே அவங்க வந்து ரொம்ப நல்ல விதமாக எங்களுக்கு மரியாதை கொடுத்தாங்க. வர்றது வந்து வாங்க மரியாதை கொடுத்தாங்க. உடனடியாக எல்லா வசதிகளுமே உடனடியாக எடுத்தாங்க. அது நான் அந்த மருத்துவர்களுக்கு வந்து நான் முதல்ல நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த செவிலியர்கள் வந்து தங்களுடைய குழந்தைகளாக நினச்சி, இது உங்கள் குழந்தை இல்லை, இது என்னுடைய குழந்தை, நீங்கள் வந்து எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்கள் குழந்தைய நான் காப்பாற்றி தரேன்னு எங்களுக்கு நம்பிக்கையை கொடுத்தாங்க. அந்த நம்பிக்கையின் காரணமாக தான் நான் வந்து வச்சுருந்தேன். ஆனால் வந்து சிகிச்சையின் பொழுது ஒரு 2 நாட்களுக்கு பிறகு கொஞ்சம் நல்லா இருக்குது, ஆக்டிவாக இருக்குது, நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பையன் வந்து முன்னுக்கு வந்துக்கிட்டு இருக்கான்னு எங்களுக்கு தகவல் சொன்னாங்க. அதாவது ஒன்றும் இல்லை. ஆனால் கொஞ்சம் டைமிங் ஆக ஆக அவனுடைய சக்திகள்லாம் வந்து குறையுது, அவனுடைய இது ப்ரெஷர் பாயிண்ட் அதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு எங்களுக்கு தகவல் கொடுத்தாங்க. அதோட நான் வந்து என்னடா சரி, நானும் என் மனைவி, என் குடும்பத்தார்கள் எல்லாரும் வந்து 2 நாளாக மருத்துவமனையிலே வந்து கதறி கிடந்தோம். அப்புறம் என்ன பண்ணோம், சரி வேறு வழியிலேன்னு சொல்லி டாக்டர்கிட்ட தனிப்பட்ட முறையில் நாங்கள் பேசும்போது அவர் சொல்லிட்டாரு, உங்கள் பையன் வந்து மூளைச்சாவு அடைஞ்சிட்டாரு, நாங்கள் வந்து ஒன்றும் செய்ய முடியாது தம்பி அப்படின்னு சொல்லி எங்களை கூப்பிட்டு சொல்லிட்டாங்க. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என் மயனை நினச்சி பார்த்தேன். என் மயன் வந்து மண்ணை விட்டு போனாலும் அவனுடைய உதிரி பாகங்கள் அல்லது அவனுடைய உறுப்புகள், உடல் உறுப்புகள் அனைத்தும் வந்து உயிரோடு இருந்தா, அடுத்தவருக்கு பயன்பட்டா, அது என் மகன் வந்து உயிரோடு இருக்கிறது மாதிரி எனக்கு ஒரு நிம்மதியான ஒரு செயலை அளிச்சிச்சு. அதை அடிப்படையாக வச்சு நான் என்ன பண்ணேன், நான் மருத்துவமனைக்கு வந்து சார் இந்த மாதிரி என்னுடைய மகனுடைய உறுப்புகளை வந்து நான் தானம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதோட அடிப்படையில் அவங்க எல்லாருமே வந்தாங்க, வந்து பார்த்தாங்க. நீங்கள் என்னென்ன உறுப்பு நீங்கள் கொடுக்க போறீங்கன்னு என்கிட்ட கேட்டாங்க. கேட்டதுக்கு நான் வந்து கண்ணு, இருதயம், சிறுநீரகம், கல்லீரல், தோல் சம்மந்தப்பட்ட 6, 7, 8 உறுப்புகளை சொன்னாங்க. நானும் வந்து சம்மதிச்சிட்டேன் எல்லாத்துக்குமே. சரி பரவாயில்ல சார், என் மகன் வந்து இறந்ததுக்கு சமமாயிட்டான், இனிமே வந்து யாருக்காவது பயன்படல, எனக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஏன்னா வந்து நான் ஒரு தகப்பனா இருந்து எவ்வளவு ஒரு மகனை இழந்துட்டு நான் எவ்வளவு மனசளவில் நான் குதிச்சேங்கிறது உங்களுக்கு சொன்னாலே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் அதே சமயம் இன்னொருத்தர் வந்து இந்த உறுப்புக்காக அல்லது இந்த இதுகளுக்காக காத்துக்கிட்டு இருந்து அவர் உயிர் பித்து திரும்பி வரும்போது அவருடைய தந்தை வந்து எவ்வளவு மகிழ்ச்சி அடையும் போது எனக்கு வந்து பரவாயில்ல, நம்ம மகனால வந்து ஒரு ஒரு உயிரை காப்பாற்றப்பட்டிருக்கு ரெடியாக சொல்லும்போது எனக்கு அது கொஞ்சம் மன திருப்தியா இருந்துச்சு. இப்ப வந்து கண்ணு வந்து எடுத்துட்டாங்க, 2வது வந்து இதயம் எடுத்திருக்காங்க, 3வது வந்து கல்லீரல் எடுத்திருக்காங்க, 4வது வந்து நுரையீரல் எடுத்திருக்காங்க, 5வது வந்து தோல் சம்பந்தப்பட்ட இதெல்லாம் மட்டும் அதை பின்பக்கமா எடுத்திருக்காங்க. எடுக்கிறனால எங்க உறவினர்கள் வந்து என்னைய வந்து ரொம்ப வந்து எதிர்த்தாங்க. இவன் என்ன மனுஷனாவன் அப்படின்னு சொல்லி என்னைய திட்டினாங்க, செஞ்சாங்க, கொண்டாங்க. ஆனா நான் வந்து என் மனைவிட்டு தான் முதல்ல போய் இதை பத்தி பேசணும். ஏமா வந்து குழந்தை வந்து நம்ம 2 பேத்துக்கு வந்து பொதுவானது, உங்களுடைய கருத்து என்னன்னு நான் கேட்டேன். கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, இல்லைங்க நீங்க என்ன சொல்லலாங்க, என் மயன் மண்ணுக்குள்ள போய் பதைக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகாது, எப்படி பதைச்சிருவீங்க, ஆனா என் மனசளவுல வாழ்ந்தாலும் நான் அவனை ஏதோ ஒரு பக்கத்துல தெய்வமா நினைச்சு கும்பிட்டுக்கிட்டு நான் வந்து அவனை பூஜை பண்ணணும், அதுக்காக நீங்க தானம் பண்ணுங்க, அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை. நான் வந்து தையல் கடை கூலி தொழில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் கூலி வேலை பார்த்துட்டு தான் என் மகனை வந்து நான் படிக்க வச்சு ஆளாக்குனேன். நான் நல்லா படிப்பேன், மற்ற செயல்பாடு எல்லாமே நல்லவன். அதனால வந்து அவனு வந்து என்ன பண்ணுவான்னா, யாருக்காவது கொடுங்கப்பா, நம்மளால முடிஞ்சதை செய்வோம் அப்படிங்கிறத ஓயாம நம்ம என்கிட்ட வந்து பேசிக்கிட்டே இருப்பேன். இல்லாததை நீங்க முடிஞ்ச மட்டும் கொடுங்கப்பா, நானும் தரேன், நானும் உங்களுக்கு கொடுப்போம், கஷ்டப்படுறவங்களை பார்த்து இறக்கப்படுறேன். ரொம்ப வந்து யாராவது இது பண்ணா கூட ரொம்ப வந்து அப்பா இந்த மாதிரி கண்ணன், என் மனைவி பேர் கார்த்திகா. இது முதல் பையன், எனக்கு முதல் பையன். 2வது பையன் ஒருத்தருக்கு, அவனுக்கும் வந்து அடிதான், தலையில வந்து காயங்கள் ஏற்பட்டிருக்கு. ஆமா, 2 பேரும் தான் இவங்க வந்து அந்த உணவகத்துக்கு சென்னை பார்க்க. மற்றபடி எங்க கூட்டு குடும்பமா நாங்க இருக்க 4, 5 பேர் சேர்ந்து இருக்கோம். அதனால எல்லாரும் ஒற்றுமை இருக்கிறதுனால ஒரு அந்த வேற வேலைகளுக்கு போகக்கூடவோ வாய்ப்பு இல்லாம ஒரு சூழ்நிலை போச்சு. நான் மட்டும்தான் போனேன். போய் இழந்தது வந்து பேரிழப்பு சொல்ல முடியாது, வெளியே சில இதுகளை வந்து சொல்ல முடியாது.
ஆனா அதுல நம்மளுக்கு ஒரு அடுத்தவங்களுக்கு அதை கொடுக்கும்போது எனக்கு ஒரு திருப்தி கிடைக்குது. அதுல கொஞ்சம் என் மகன் வந்து மீண்டும் இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையினால எனக்கு வந்து கொஞ்சம் பாரம் குறையுது. அதனால நான் வந்து இதை செஞ்சிருக்கேன். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.